கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காய் கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கு நம்ம சாமுவேலை ஆண்டவர் பேசி எப்படி அழைச்சாருங்கிறத பற்றி தியானிக்கலாம். நியாயாதிபதிகளை தியானிக்கும் பொழுது நியாயாதிபதிகளில் எல்லாத்துலேயும் கீழ்ப்படியாமல் போய் கடைசி நியாயாதிபதி தான் சாமுவேல். சாமுவேலுக்கு போய் ராஜாவை ஏற்படுத்துவார். அதனால் நியாயாதிபதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னாக்கி கீழ்ப்படியாமல் போன காரியங்கள் தான் செஞ்சுருக்காங்க. நியாயாதிபதிக்கு கீழ்ப்படிஞ்சு ஒன்றும் நடந்ததாகவே இல்லை. எல்லாருக்கும் ஒரு செய்வாங்க, திருப்பி அந்த ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டே வந்ததை நியாயாதிபதிகளில் படிக்கிறதுனால நம்ம ஆண்டவர் நம்மளோட கூட பேசணுங்கிற ஒரு காரியத்தை இன்றைக்கி தியானிக்கிறதுனால அந்த நியாயாதிபதிகள் ரூத் அதை கடந்து நான் வந்து ஒன்று சாமுவேலுக்கு வந்திருக்கேன். சாமுவேல் கூட ஆண்டவர் பேசினதை அவர் எப்படி நடந்தார், கடைசி வரைக்கும் ஆண்டவர் நடத்தினார், அவர் எப்படி அவர் கீழ்ப்படிஞ்சு இருந்தார் அப்படிங்கிறத தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம்னா அதனால் சாமுவேல் கூட ஆண்டவர் பேசினதை இன்றைக்கி தியானிக்கலாம். ஆண்டவர் நம்மளோட கூட பேசுறதுக்கு இன்றைக்கி ஜெயிப்போம். நல்ல தகப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. சாமுவேலோடு பேசி எப்படி நடத்துனீங்க சுவாமி. ஒரு பொருத்தனையோடு அந்த தாய் கொண்டு போய் விட்ட பொழுது அசுத்தமான காரியங்களே கொண்டு போய் விட்டாலும் ஆண்டவரே நீங்கள் கூட இருந்து அழைப்பை கொடுத்து அவரை தியானிக்க செய்து ஆண்டவரே நடத்துனீங்களே சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை செய்த கடைசி வரை உன்னோடு கூட இருப்பேன்னு சொன்ன தேவன் அப்படியே எங்களையும் நடத்தி செல்வமாய் நாட்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. சாமுக்கு செய்த அதே காரியங்களை நாங்களும் செய்து கீழ்ப்படிந்து நடக்க எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தரணுமா ஜெபிக்கிறோம். அதுக்கு கீழ்ப்படியாத எந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோமோ அந்த இடத்தை சுற்றி காட்டி எங்களுக்கு சரி செய்யத்தக்கதான கிருபையை ஆவியானவர் எங்களுக்கு ஊற்றி இந்த நாட்களை நடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். இப்படியே நடத்த போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்துக்கு பதில் கூட ஆண்டவரே எங்களோடு கூட பேசுங்க, நாங்கள் கேட்ட கீழ்படிய உதவி செய்யணுமா ஜெபிக்கிறோம். இதுக்கான மயமெல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரச்சனை ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். பாடல் பாடி ஆண்டுடைய வாசனத்துக்கு உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமா உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். உடலை கொடு, உள்ளத்தை கொடு, உற்சாகமாய் உன்னை கொடு, ஒப்பு கொடு சந்தோஷமாய். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. ஒரு மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடனில்லாமல் நடத்துவாரு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. நன்றி பாடல் தினமும் பாடு, நல்ல தேவன் வருவார் உன்னோடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால் தினமும் வென்றிடு. என்ன நடந்தாலும் நன்றி கூறிடு, தீமையை நன்மையால்
தினமும் வென்றிடு. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. தேசத்துக்காக தினம் அன்றாடு, பிறருக்காக பிரார்த்தனை செய்திடு. ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு. அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். ஆளும் தலைவர்களை ஜெபத்தில் நினைத்திடு. அமைதி பொங்கிடும், வன்முறை நீங்கிடும். விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசி என்றும் பதறான். விசுவாசம் தானே உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசி என்றும் பதறான். அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம். செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். அறிக்கை செய்திடுவோம், எரிகோ பிடித்திடுவோம். செங்கடல் விலகிடும், யோர்தான் பிரிந்திடும். உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. உடலை கொடு உள்ளத்தை கொடு உற்சாகமா, உன்னை கொடு ஒப்பு கொடு சந்தோஷமா. இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இதிலே தேவன் பிரியமாயிருக்கிறார், இதிலேதான் மகிமை அடைகிறார். இன்றைக்கி சாமுவேல் கூட ஆண்டவர் பேசுனதை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். நீங்கள் முதலே இந்த 1 சாமுவேல் படிச்சிங்கனாக்கி 1வது இடத்துல 2வது இடத்துல எல்லாம் படிச்சிங்கனாக்கி உங்களுக்கு வந்து குழந்தை இல்லாமல் இருக்கும். அந்நாளுக்கு குழந்தை இல்லாதப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபித்து ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுது அவரை வந்து நான் வந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுத்தேன்னா அதை உமக்கு கொடுத்துருவேன். அது வந்து ஒரு நசரேனான்னு சொல்லி ஆண்டவர் வந்து வளர்க்குறதுக்கு அவங்க ஒப்பு கொடுத்து குழந்தை இல்லாத போது எல்லாராலும் அவமானப்படுத்தப்படும் போது அவங்களுக்கு வந்து ஆண்டவர் ஆலயத்தில் போய் அவங்க அழுது ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்குற குழந்தை தான் அந்த சாமுவேல். அப்போ அவங்களுக்கு வந்து அந்த நிந்தையெல்லாம் ஆண்டவர் மாற்றினாருன்னு சொல்லி அவங்க ஒரு பாடலே பாடுறதை நீங்கள் 2வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில். அப்படி அவங்க கொடுத்த அந்த பிள்ளைய வந்து ஆண்டவருக்கு எப்படி அவங்க வந்து சிலர் வந்து செய்துட்டு அதை பொருத்தனை பண்ணிட்டு செய்யாமல் இருப்பாங்களா, அப்படி இல்லாதபடி அவங்க அந்நாள் வந்து அவங்க கணவன்கிட்ட சொல்லி அவங்க கொண்டு போய் இந்த ஆலயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு அவங்க ஒரு 12 வயசு வரைக்கும் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் கொண்டு போய் விடுறாங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து 2:18 பார்த்தீங்கன்னாக்கி சாமுவேல் என் பிள்ளையாண்டான் சணநூல் ஏபத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான்னு சொல்லி நம்ம படிக்கலாம். அப்போ அந்த பணிவிடை செய்யறதுக்கு ஏலிகிட்ட கொண்டு போய் அந்த அம்மா கொண்டு போய் விடுறாங்க. சின்ன வயசுலேயே கொண்டு போய் விட்டுட்டு வருஷம் தூரம் போய் அந்த பையனை போய் பார்க்க போவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். ஏன்னா ஆலயத்தில் விட்டதுனால ஆலயத்தில் பார்த்துட்டு டெய்லி போய் பார்க்க போக முடியாது, அவங்க எப்போ போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போது ஏலி வீட்டில் விட்டதுனால அவர் வந்து ஒரு ஆசாரியனாக இருக்கிறதுனால ஆசாரியன்ட்ட விட்டுட்டு அவங்க வீட்டில் விட்டு அவங்க வீட்டில் தான் வளர்றதுக்கு அவர் விட்டுட்டு அந்த அம்மா போகிறாங்க. அந்த வீட்டில் அவருக்கு ஏலிக்கு வந்து 2 பையங்க இருக்காங்க. அந்த பையங்கள்லாம் ரொம்ப மோசமான ஒரு ஆலயத்தில் நடத்தக்கூடிய ஒரு பையன்களாக இருக்கான்ட்டு நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல ஆண்டவர் அப்போ வந்து அந்த அண்ணாள் வந்து எப்படி வளர்த்து எப்படி அந்த ஆலயத்தில் கொண்டே விட்டுருப்பாங்க. அந்த ஆலயத்தில் அந்த பையங்களை பற்றிலாம் தெரிஞ்சிருக்கும், ஏன்னா தெரியாமல் இருக்காது. நம்ம ஆலயத்தில் ஒரு நடக்குனாக்கி நமக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா, அது மாதிரி அவங்களும் அந்த ஆலயத்துக்கு போகிறதுனால தெரியும்.
தெரிஞ்சதுனால அந்த ஆலயத்தில் போய் ஜெபிக்கும் பொழுதே ஏலி சொல்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் படிக்கலாம். அப்படி இருக்க காலத்தில் வந்து அவங்க ஆண்டுகிட்ட நான் அர்ப்பணிச்சிட்டேன். ஆண்டுகிட்ட அர்ப்பணித்ததுனால என் பையனை கொண்டே அங்கே விடுதேன், நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவர்னு சொல்லி எல்லாவற்றையும் வந்து ஒரு பொருத்தனையோடு அவங்க கொண்டே விடுறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அர்ப்பணித்து ஜெபித்த அதை வந்து மகனை வந்து கொண்டு போய் அவங்க அதை விடுதாங்க. அப்போ அவங்க பொருத்தனை பண்ணதை நிறைவேற்றுறதுக்கு அந்த அண்ணாள் வந்து விடுறதுனால இந்த சாமுவேலுக்கு வயசு வந்து ஏறக்குறைய 12 வயசுன்னு நான் சொன்னேன். 12 வயசுலேயே ஆண்டவர் வந்து அவனை வந்து எப்படி நடத்தணும், எப்படி அவரை வந்து அவர் ஆண்டவர் அழைச்சார், எப்படி அழைச்சி அவரை நடத்தினார் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சின்ன வயசில் நமக்குலாம் ஒரு 12 வயசு அப்படிங்கும்போது நமக்கு ரொம்ப விவரங்கள்லாம் அவ்வளோ ஒன்றும் தெரியாத சூழ்நிலையில் ஆண்டவர் பேசும்பொழுது நமக்கும் கூட அப்படி தான் தெரியாமல் இருக்கும். இந்த சாமுவேலும் அப்படி தான் இருந்தான்னு சொல்லியிருக்கேன். மூணாவது இடத்துல 1லேருந்து நீங்கள் 20 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கனாக்கி அவருடைய கதை அந்த எப்படி அழைச்சார் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏலி குடும்பத்தில் எப்படி இருக்குது, எப்படி அவர் வந்து அந்த ஏலி குடும்பத்துக்கு செய்ய போகிறாரு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். முதல்ல வந்து ஆண்டவர் வந்து கூப்பிடுதார், சாமுவேலை கூப்பிடுதாரு. முதல்ல இடத்துல பார்த்திங்கனாக்கா அவர் வந்து ஏலி செஞ்ச காரியங்கள்லாம் செஞ்சுட்டு அந்த ஆலயத்தை அடைச்சிட்டு அதில் படுக்கிறது. ஏலி கூப்பிட்டோன்னே அவருக்கு பணிவிட செய்கிறதுக்கு ஓடணும். ஏன்னா அவர் வயசானவர், அவருக்கு செய்கிறதுக்கு இவர் தான் கூட இருந்தாருன்னு பார்ப்போம். அப்போ 3 திருப்பம் ஆண்டவர் கூப்பிடுதை நீங்கள் அந்த இடத்துல படிக்கலாம். 3வது இடத்துல அந்த ஆண்டவர் கூப்பிடும்பொழுது இந்த சாமுவேலுக்கு யார் கூப்பிடுறாருன்னு தெரியாதனால என்ன செய்கிறாருன்னா போய் ஏலிட்ட சொல்கிறாரு, என்ன கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கூப்பிடலையே உன்னை யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு 2-3 தடவை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏலிக்கே தெரியுது ஆண்டவர் அழைக்கார் போலுக்கு அப்படின்னு சொல்லி நீ இனி யாராவது கூப்பிடாம இருந்தவனாக்கி ஆண்டவரே நான் இருக்கேன், நீங்கள் சொல்லுங்கள், அடியே சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்கிறேன் நான் கேட்கன்னு சொல்லி சொல்கிறது நீங்கள் கேட்கலாம். அவர் வந்து சொல்லி கொடுக்கும்போது அதே மாதிரி சொல்லும் பொழுது அந்த வீட்டுக்கு என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற காரியத்தை வந்து இந்த சின்ன பையன்கிட்ட கொடுக்க. அப்போ ஆண்டவர் அழைப்பு வந்து எப்படிப்பட்ட காரியங்க, பெரியவங்க சின்னவங்க அப்படிலாம் பார்க்குறது இல்லை. ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கும் பொழுது அந்த காரியத்தை செய்கிறதுக்கு ஆண்டவர் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறத நீங்கள் பார்க்கும். அப்போது சாமுவேலை கூப்பிடும்போது அடியேன் கேட்குறேன்னு நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரே நான் கேட்கேன்னு சொல்லி அதே அந்த 10வது வசனத்தில் 3வது இடத்துல 1 சாமுவேல் 3ல் 10வது வசனத்தில் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் படிச்சிங்கனாக்கி அதில் வந்து அப்படி சொல்கிறாரு, அப்படி சொல்லு அப்படின்னு சொல்லி ஏலி சொல்லி கொடுத்தனால சொல்லும் பொழுது கர்த்தர் சாமுவேல் நோக்கி, இதோ நான் இஸ்ரவேல் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்குற ஒருவனுடைய 2 காதிலும் அது தொனிக்க கொண்டிருக்கும். ஏலியின் குடும்பத்துக்கு நான் செய்ய போகிறது என்னது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது அந்த இடத்துல கடைசி பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்கிறதுக்கு பயப்படுவார். ஏலிக்கிட்ட போய் நம்ம எப்படி சொல்ல, உங்கள் பிள்ளைலாம் இறந்து போவோம், இப்படி நான் தண்டனை கொடுப்பேன்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து புரியாமல் இருந்தாலும் அவன் வந்து சொல்கிறான் பாருங்கள். இந்த ஏலி வந்து சொல்வார், ஏலி குடும்பத்துக்கு செய்யப்படுறது சொன்னோன்னா ஏலிகிட்ட வந்து இவர் வந்து சொல்கிறாரு, நீ வந்து எப்படி என்ன சொன்னார் ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை வந்து நீ வந்து என்ன செய்யணும், எனக்கு வந்து உண்மையை சொல்லிடணும், நீ உண்மையை வந்து சொல்லி என்ன சொன்னாருன்னு சொல்லும்பொழுது அவர் அப்படியே அந்த உண்மையை பூரா சொல்கிறாரு. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்களால இப்படி நடக்கும்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி உண்மையை சொல்லும் பொழுது இந்த ஏலி வந்து அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு வச்சு சொன்னாலும் கூட அவனை வந்து கேட்குற மாதிரி இல்லை, ஒரு அசுத்தமான வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்படி செய்யும் பொழுது தான் ஆண்டவருடைய வார்த்தை வந்து ஏலி குடும்பத்தை வந்து அவன் 2 பையங்களும் செத்து போகிறான். இந்த ஆளும் வந்து பார்த்திங்கனாக்கி அவன் ஆசாரியான இருந்தாலும் அந்த பிள்ளைய வந்து இந்த ஒரு அதாவது என்ன இந்த நாட்களையும் தான் ஒரு ஆசாரியனை இருந்துட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து எப்படி வளர்க்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க வந்து அப்படி வளர்க்காததுனால அந்த ஏலி குடும்பத்துக்கு வந்த அந்த ஆண்டவர் சொன்ன காரியங்கள், அவர் சாமுவேல்கிட்ட பேசின காரியங்கள்னால அந்த பிள்ளைகளை கண்டிக்காதனால அவன் வந்து அந்த இடத்துல சொல்லும் பொழுது ஆண்டோடைய சித்தம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நீங்கள் படிக்கும்போது 3:16-17 படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல ஆண்டவர் செய்கிறத செய்யட்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆண்டவர் சித்தம் என்னென்னா இவர் செய்ய போகிறாருன்னா ஏன் செய்ய போகிறாரு அப்படிங்கிறத கண்டித்து உணர்த்தாதபடி ஏலி வந்து செய்யாதனால அவருடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னாக்கி அந்த கஷ்டத்தின் மத்தியில் அந்த பிள்ளைகளை சரியாக பண்ணதுனால பெட்டி பிடிக்கப்பட்டு 2 பிள்ளைலாம் இறந்து அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவனும் சாகிறது நீங்கள் பார்க்கலாம். அப்போ நியாயம் விசாரிக்கிறதுக்கு இருந்தாலும் அவன் நாட்களில் எப்படி பிள்ளைகளை வளர்க்காதனால அவருடைய மரணம் அவங்க குடும்பமே வந்து ஆண்டவரே சொல்கிறார், இந்த குடும்பத்தில் இனிமேல் வந்து ஆசாரியம் இருக்க மாட்டான்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு தவறான காரியங்களை செய்து மறித்த ஏலி குடும்பம், ஏலி பையங்கள் தான். அப்படி இருக்கக்கூடாது. சாமுவேல் அந்த இடத்துல இருந்து எப்படி இருந்தார் அப்படிங்கிறத பற்றி தான் தெரியணும். ஆனால் வந்து இந்த காரியத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம படிக்கும்பொழுது இன்னும் நல்லா புரியுங்கிறதுக்கு தான் இந்த இடத்த சொன்னேன். அதனால் நம்ம ஆண்டவருடைய வேலையை செய்யும் பொழுது எந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கி அஜாக்கிரதை அவர் வந்து
நமக்கு ஒரு உணர்த்தினார்னாக்கி அதை வந்து நம்ம செய்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத செய்து அதுபடி நடக்கிறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானதுங்க. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி இந்த அவர் மரணத்தை பற்றி படிக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா 4:18 அவன் தேவனுடைய பெட்டியை குறித்து சொன்ன உடனே ஏலி ஆசனத்திலிருந்து வாசலை பக்கமாய் மல்லார்ந்து விழுந்தான். அவன் கிழவனாகவும் ஸ்தூலித்தவனுமாய் இருந்தபடியால் அவன் பிடரி முடிந்து செத்து போனான். அவன் இஸ்ரேல் 40 வருஷம் நியாயம் விசாரித்தான். அவன் பாருங்கள் எப்படி செத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவனுடைய வாழ்க்கை வந்து எப்படி முடியுதுன்னா பிள்ளைகளை கரெக்டாக வளர்க்காதனால அந்த இடத்துல முடியுதுன்னு சொல்லி பார்க்கோம். அது வந்து அதோட முடிஞ்சுது. அந்த வந்து நான் சாமுவேலை பற்றி நம்ம நிறைய தியானிக்கலாம். சாமுவேல் வந்து பாருங்கள், சாமுவேல் அப்படி வளர்ந்தாரு, நல்லா ஆச்சரியமாக வளர்க்கதை நம்ம பார்க்கோம். அவருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்களை நியாயாதிபதியாக ஆண்டவர்னு நியமிக்காரு. அதுக்கு பிறகு இவர் இருந்த காரியத்தெல்லாம் ஆசாரியனாக இருந்தார், நியாயாதிபதியாக ஆண்டவர் வந்து வளர்க்காரு. ஆண்டவர் தீர்க்கதரிசியாகவும் அழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் தீர்க்கதரிசியாக தான் ஆண்டவர் வந்து அழைக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து முதலாவது பார்த்தீங்கன்னாக்கி இந்த ராமாவில் இருந்தாருன்னு சொல்லி பார்க்கோம். ராமாவில் தங்கி மிஸ்பா, கில்பால், பெத்தேல் இந்த இடத்துக்குலாம் போய் அவர்கிட்ட நியாயம் விசாரிக்கிறது. அந்த இடங்களுக்கு போய் அவர்களும் நியாயம் விசாரிச்சான்னு பார்க்கணும். இந்த நாட்களில் தான் இஸ்ரேல் ஜனங்க தனக்கு அவர் வந்து ரொம்ப வயசாகிடுச்சு, அவங்க பிள்ளைய வைக்காரு. அவர் பிள்ளைங்க வந்து அவ்வளோ சரியானது இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்கிறதுனால இவங்க வந்து ஒரு ராஜாவை கேட்காங்க. எனக்கு ஒரு ராஜா வேணும், எங்களை ஆள்றதுக்கு ஒரு ராஜாவை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் சாமுவேலை எதிர்த்து யாருமே பேசுனதாகவே வேதத்தில் இல்லை. அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆண்டுகிட்ட எந்த இடத்துக்கு போனாலும் ஜெபிக்க சொல்கிறாரு. நாங்கள் ஜெபிக்கணும், பெலிஸ்தர் வந்துட்டாங்கன்னா எங்களுக்கு ஜெபிங்க, எங்களை நாங்கள் தவறு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜெபிப்பார். அந்த இடத்துலலாம் எபினேசன் சொல்லி பேர் வைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அப்போது நிறைய காரியத்தில் வந்து இவங்க சாமுவேல் வந்து சொல்கிறத வந்து கேட்காங்க. தீர்க்கதரிசி ஆசாரியன்னு சொல்கிறத இந்த இடத்துலலாம் நியாயம் விசாரிக்கவும் செய்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். அந்த இடத்துல வந்து இவங்க ராஜாவான்னு கேட்கும் பொழுது அவர் வந்து போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, இவங்க வந்து எனக்கு வந்து ராஜா வேணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவர் வந்து ராஜா என்னென்னலாம் கேட்பாங்கன்னு சொல்லிலாம் இவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த 10வது இடத்துலாம் நீங்கள் ஆண்டவருடைய ராஜாவை கேட்கும்பொழுது இவர் சொல்கிற ராஜா எல்லாம் இப்படிலாம் கேட்பான், இந்த மாதிரி அதெல்லாம் உங்கள்கிட்ட பிடுங்குவான், இது வரி வாங்குவான், அது எல்லாம் சொல்கிறான். ஆனால் வந்து கேட்கவே இல்லை. மக்கள் வந்து எனக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கும் பொழுது ஆண்டவர்கிட்ட அவர் நீங்கள் ஜெபித்து எங்களுக்கு ஒரு ராஜாவை எங்களுக்கு உருவாக்குங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ராஜா அவர் வந்து ஜெபிக்கும் பொழுது அந்த பென்னியமின் கோத்திரத்தில் உள்ள இவன் சவுல்ங்கிற ஒரு ஆளை வந்து காட்டி ஆண்டவர் வந்து அபிஷேகம் பண்ணு, இவன் தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும் பொழுது அந்த இடத்துல நீங்கள் 10வது அத்தியாயத்தில் 1வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தைல குப்பியை எடுத்து தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தன்னுடைய சுதந்திரத்தின்படி தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா, அதனால நீ அபிஷேகம் பண்ணி நீ தான் ராஜா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர் வந்து அர்ப்பணிக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போது ஆண்டவருடைய வசனம் வந்து என்ன சொல்லுதுன்னாக்கி ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருந்த சாமுவேல் அவர் வந்து ராஜா வேண்டான்னு சொல்லும் பொழுது இவங்க கீழ்ப்படியலை. சரி ராஜா வேணும்னு சொல்லி சொன்னாங்க. அந்த ராஜா வந்து எந்த இடத்துலையுமே இவர் சாமுவேல் சொன்னது எதுவுமே கீழ்ப்படியலை. ஒரு இடத்துல பலி செலுத்தக்கூடாது அப்படிம்பாரு, பலி செலுத்திடுவார். ஒரு இடத்துல நீ இந்த இடத்துலேருந்து இதெல்லாம் தீட்டுள்ளது அதெல்லாம் அழிச்சிட்டு வரணும்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடுவார். இப்படிலாம் வந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத காரியங்களையே செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து இவர் வந்து இந்த சாமுவேல் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இவனை வந்து ராஜாவாக்குனதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவர் அப்படின்னு சொல்லி கீழ்ப்படியாமல் இருக்கிறதுனால 15வது அதிகாரத்துக்கு நீங்கள் வந்துடுங்க. நிறைய இடத்துல படிக்கணும், படிக்கிற இடங்களை படித்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். கீழ்ப்படியாமல் இருக்கும்போது 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வசனம் வந்து பார்த்திங்கன்னாக்கி அவர் வந்து நம்ம இப்படி ஒரு ராஜாவை வேண்டான்னு சொன்ன பிறகு ராஜாவை ஏற்படுத்த சொல்லி ஜெபித்து இவர் தான் ராஜாவை அபிஷேகமே பண்ணுறாரு. அப்போ நம்ம தவறு பண்ணிட்டோமோ என்னமோன்னு ஒருவேளை அவருக்கு ஒரு கவலை வந்திருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அழுதார். இவன் வந்து ஒரு கீழ்ப்படியாமல் ஒரு இதுலேயுமே நல்லாவே இருக்க மாட்டாங்கண்ணே, எல்லாத்துலேயும் பாவம் செஞ்சேன்னு சொல்லிட்டு திருப்பி பாவம் அதே செய்கிறானேன்னு சொல்லிட்டு அழும்போது 15வது அதிகாரத்தில் நீங்கள் 1 சாமுவேல் 15ல் 35வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் வந்து சவுல் மரணமடையும் நாள் மட்டும் சாமுவேல் அப்புறம் அவனை கண்டு பேசவில்லை. இஸ்ரேல் மேல் சவுல் ராஜாவாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டது நிமித்தம் சாமுவேல் சவுலுக்காக துக்கித்து கொண்டிருந்தான்னு சொல்லி பார்க்கும். ராஜாவாக்கினதுக்கு ஆண்டவரும் கவலைப்படுத்தாரு, எனக்கும் அதனால துக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து கூப்பிட்டு அவனை வந்து சொல்கிறாரு. அழுதுகிட்டு இருக்கும்போது 16வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் ஆண்டவர் வந்து சாமுவேலை கூப்பிட்டு நீ ஏன் இதை அழுதுகிட்டு இருக்க, நீ இப்படி அழுதுகிட்டு இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ நான் சொல்கிற இடத்துக்கு நீ போ,
அந்த இடத்துல போய் அவன் பிள்ளைகளை வந்து நீ கரெக்டாக இருங்கன்னு சொல்லிட்டு அவனுடைய பிள்ளையில தான் ஒரு பிள்ளையை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், தேர்ந்தெடுக்க போகிறேன் ராஜாவா அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த இடத்துல நீங்கள் முதலாவது வசனம் ஈசான் இடத்துல போய் ஈசா குடும்பத்திலேருந்து தான் நான் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லும்போது முதலாவது இடத்துல நீங்கள் 16வது 1 சாமுவேல் 16 1லேருந்து 12 13 வரைக்கும் நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி அந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஆள் அனுப்பி அவனை அழைச்சி கூட்டு வச்சலாம். எல்லா பிள்ளைகளையும் அபிஷேகத்தை பண்ணி அந்த பிள்ளைலாம் இல்லைன்னு சொல்லும் பொழுது கடைசி யாரும் இருக்காங்களான்னு கேட்கும் பொழுது இந்த தாவீதை சொல்கிறாரு. தாவீதை கூப்பிட்டு வந்தோடனே அப்பொழுது கர்த்தர் இவன் தான் என்று ஆண்டவர் அப்போ சொல்கிறார் சாமுவேல்கிட்ட. சொன்னோடனே அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணான். அந்நாள் வரைக்கும் அவர் கர்த்தருடைய ஆவியான தாவின் மேல் வந்து இறங்கியிருந்தார். சாமுவேல் எழுந்து சாமாவுக்கு போய்விட்டான். அப்போ அந்த அபிஷேகத்தை பண்ணி இப்போ என்ன செஞ்சிட்டாரு, ராஜாவாக ஆக்கிட்டார். இவரை வந்து சாமுவேல் வந்து ராஜாவாக அந்த சவுலை பண்ணார் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து தாவீதை அபிஷேகம் பண்ணதை நீங்கள் பார்க்கலாம். அப்போது அபிஷேகம் பண்ணுறது ஒரு பெரிய காரியம் இல்லைன்னாலும் கூட ஆண்டவர் கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு சவுல் ராஜாவாக்கி அவனை அபிஷேகம் பண்ணி எல்லாம் பண்ணார். ஆனால் வந்து அவன் கீழ்ப்படியாதனால அவன் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் வந்து தள்ளி விட்டுட்டு தாவீது வந்து எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட ஜெபித்து போன ஒரு மனுஷன், அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ளே கடந்து போகிற ஒரு மனுஷனாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா சாமுவேலை வந்து தாவீது வந்து, ஆனால் சவுல் வந்து அப்படி என்னமோ ஆண்டவர் மதிச்சு வச்ச மாதிரி தெரியல. தாவீது வந்து என்ன செஞ்சானா தன்னுடைய தகப்பன் சொன்னோம்னாக்கி எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய, அதாவது தகப்பன் மாத்திரம் இல்லை ஆவிக்குரிய தகப்பனாக அந்த அபிஷேகம் அவரை வந்து சாமுவேலை வந்து நம்ம நடத்தி வந்தார். அவரோடு கூட பேசுறது, அவர்கிட்ட பழகிறது எல்லாமே இருந்தார். ஆனால் சவுல் வந்து அப்படி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை செஞ்ச ஒரு சாமுவேல் வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தின் ஊற்றா இந்த பிள்ளைகள் எத்தனையோ அசுத்த மத்தியிலே ஆண்டவர் ஆசீர்வாதமாக வளர்த்த ஒரு ராஜா அபிஷேகம் பண்ண ஒரு சாமுவேல். எப்படிப்பட்ட பொருத்தனையோடு அந்த அம்மா அவங்கள வளர்த்துருப்பாங்க, அவங்க கொண்டு போய் விட்டுருப்பாங்க. அந்த அசுத்தமான காரியத்தை நடத்துக்கும் பொழுதும் கூட சாமுவேல் அவ்வளோ காரியங்களும் செஞ்சு நடத்தின காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து அவ்வளோ காரியத்தை செஞ்சுருக்காரு. அப்புறம் அபிஷேகம் பண்ணதுனால இஸ்ரேல் மக்கள் ராஜாவை வேண்டி கேட்டாருன்னு ஜெபித்தார், அதையும் செஞ்சார். ஆனால் ரெண்டாவது ராஜாவையும் ஆண்டவர் சொன்னார் இவனை அபிஷேகம் பண்ண, அதையும் அபிஷேகம் பண்ணார். அபிஷேகம் பண்ண பிறகு அந்த இடத்துல நீங்கள் ஒன்றே அவருடைய காரியத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி ரொம்ப முக்கியமானது. அதில் வந்து 12வது அதிகாரத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரம் 3லேருந்து 5 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ரொம்ப அற்புதமான காரியம். இதுதான் வந்து சாட்சியினுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ தான் வேலை செஞ்சாலும் ஆண்டவருக்கு, எவ்வளோ தான் ஆண்டவர் சொன்னதை கீழ்ப்படிஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை வந்து என்ன செய்யணும், ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கணும். அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமானதுங்க. மற்றவங்க மத்தியில் நம்ம வந்து என்ன பேர் எடுக்கும் அப்படிங்கிறதானா வந்து நல்ல பேர் எடுக்கணுங்கும்போது ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு தான் எடுக்கணும். கெட்ட பேர் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன தவறு பண்ணோம்னாக்கி போதும், அதே எல்லாம் நம்ம வாழ்க்கையவே கெடுத்து போட்டுரும். ஆனால் நல்ல பேர் எடுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்ட்டு பாருங்கள். நல்ல பேர் ஆண்டவர்கிட்ட வந்து நல்ல பெயர்களை எடுத்து ஆண்டவர் சொன்ன காரியத்தை கரெக்டாக செஞ்சு அந்த காரியத்தில் சாட்சியாக வாழ்ந்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கும்போது இந்த சாமுவேலை சாட்சியாக நம்ம சொல்லலாம். 1 சாமுவேல் 12வது அதிகாரத்தில் 3வது வசனத்துலேருந்து 5வது வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தோன்னா, இதோ இருக்கிறேன் கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதையாவது எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையாவது எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கஞ்சாடையாக இருந்தேன் சொல்லுங்கள். அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். அப்புறம் பாருங்கள், அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாக இருக்கிறார். அவர் அபிஷேகம் பண்ணவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அவருடைய சாட்சியாக இருக்கார். ஆண்டவர் எனக்கு சாட்சியாக இருக்கார், நீங்களும் எனக்கு சாட்சியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். அப்போ சாட்சியுள்ள வாழ்க்கை ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. சாமுவேல் வந்து எவ்வளோ பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்யறதுனாலும் பரவாயில்ல, அவர் வந்து சொன்ன காரியங்களை அப்படியே கடந்து சென்று ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு எல்லா காரியத்தையும் செஞ்சதுனால நியாயம் விசாரித்து ஆசாரியனாக இருந்து தீர்க்கதரிசியாக இருந்து 3 வேலையை செஞ்ச ஒரு மகனாக வந்து
அந்த அன்னாள் பிறந்து அர்ப்பணித்தாங்க. நம்முடைய பிள்ளைகளை எப்படி அர்ப்பணிச்சிருக்கணும்னு பாருங்கள். நம்ம மற்றவங்க மத்தியில் சாட்சியாக நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா, இப்படி பிள்ளைகளாக வாழணும், அப்படி பிள்ளைகளாக நம்ம வளர்க்கணுங்கிறதுல ரொம்ப முக்கியமானது சாமுவேல் காரியத்தில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது. அடுத்தது வந்து பொருத்தனை செஞ்சால் அதை செய்யணும் அப்படிங்கிறது ஒரு காரியம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜாக்களை ஏற்படுத்துகிறார். ராஜாக்களை ஏற்படுத்தி அதுக்கு வந்து ஆண்டவர் சொன்ன கீழ்ப்படிஞ்சு, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு தான் அவர் வந்து செய்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தீங்கு, அதாவது ஆண்டவர் கீழ்ப்படியாததை செய்யும் பொழுது அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரோ அதை சொல்கிறதுக்கு அவர் பயப்படவே இல்லை. ராஜாக்கிட்டையும் பாருங்கள், ஒரு தடவைலாம் பார்த்திங்கன்னாக்கி அவன் வந்து பலி செலுத்திடுவான். ஆண்டவர் இவர் வர்றதுக்கு நாள் ஆகிட்டோன்னே பலி செலுத்திடுவான் சவுல் வந்து. உடனே மதிய கெட்டவனே அப்படிலாம் ராஜா பேசுகிற மாதிரியே இருக்குது. மதிக்கட்டத்தனமாக இந்த மாதிரி செஞ்சுட்டு சொல்லுவார். அப்போ கர்த்தருடைய வார்த்தை இருந்து தான், அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு நடந்தால் வளர்க்கப்பட்டு அவர் எல்லா இடத்துலையும் எந்த இடத்துல நம்மளும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, ஆண்டுடைய வசனம் ஆண்டுடைய வார்த்தை நம்மளோட கூட இருந்தனாக்கி நம்ம வந்து எல்லாத்துலேயும் நம்ம கீழ்ப்படிஞ்சு நம்ம இருப்போம். இப்போ வந்து இப்போ ஆண்டவர் வந்து கீழ்ப்படியாததுக்கு காரணம் என்னன்னாக்கி ஒரு 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 ராஜா வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதுதான் சரியாக செய்யணும். இந்த ராஜாவுக்கு அடுத்த காரியத்தை செய்யும் பொழுது அதுவும் தவறான காரியம். ஆசாரியம் செய்யக்கூடிய காரியத்தை, இந்த பலி செலுத்துகிற காரியத்தெல்லாம் அவன் துணிஞ்சு செய்வான். ஆனால் தாவீது வந்து அப்படி செய்யவே மாட்டார். அவர் ரொம்ப ஆண்டவருக்கு பயப்படுவார். அப்படிப்பட்ட காரியங்களுக்கு வந்து அந்த ஆண்டவருக்கு அது வந்து அந்த பிறக்கும் போதே, அந்த பிறந்து வளர்க்கும் போதே அதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம். அது ரொம்ப முக்கியமாக இருக்குங்க. சவுல மாதிரி கீழ்ப்படியாமல் இருந்துட்டு ஆண்டவர் பிள்ளைகிட்ட இருக்கும் பொழுதே, அவர் கூட இருக்கும் பொழுதே அவர் சொல்கிறத கேட்காம இருந்து வளர்ந்த ஒரு ராஜா. அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் இல்லாமல் இருக்காதபடி தாவீதை போல நல்ல ஆண்டவர் கீழ்ப்படிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழணும். அவர் வந்து எப்படி சமூகத்தில் எப்படி கனப்படுத்தியிருக்கார பாருங்கன்னு நம்ம படிக்கும்போது தெரியும். அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம செய்யணும். அதனால் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும்னா கடைசி வரை கர்த்தர் அழைச்ச அழைப்பில் வந்து சரியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத சாமுவேல் வாழ்க்கையில் நம்ம தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா 1 சாமுவேல் 25:1 தான் அவர் மரணம்ன்ட்டு நம்ம பார்க்கோம். அவர் மரணத்துக்கு முன்னாடி அவர் என்ன செய்தார்னா, அவர் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ள ஊழியக்காரனாக இருக்கார். அப்புறம் வந்து வைராக்கியமாக இருக்காரு. எல்லா காரியத்திலும் ஆண்டவருக்கு வைராக்கியமாக இருக்காரு. அப்புறம் தேவனுக்கு இருதயத்துக்கு விருப்பமானதை வந்து செய்கிறவராக இருக்கார். அடுத்தது நேர்மை, உண்மை, ஒழுக்கம் இல்லாமல் இருந்த இடத்துல இருந்தாலும் ஒழுக்கமாக இருந்தார். குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி வாழ்ந்தார். உயர்ந்த மாதிரியை நம்ம ஆண்டவருக்கு மாதிரியாக வாழணும். ஆண்டவர் நம்மளை எப்படி வளர்த்தாரோ அதுபோல் நம்ம வாழ்க்கையில் வந்து பெரிய காரியங்களை செய்து நம்ம நடந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்யணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக அர்ப்பணிப்பில் அந்த அம்மா அர்ப்பணித்த அர்ப்பணிப்பை அப்படியே செய்ய முடியாது. இப்படிப்பட்ட அசுத்த காரியங்களில் கொண்டு போய் விட்டாலும் ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால அவர் வந்து பெரிய கடைசி வரைக்கும் பாருங்கள் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார். அதுபோல் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழறதுக்கு, நம்ம மாதிரியாக வாழறதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கணும். சாமுவேலை போல் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்சு நம்ம இருக்கிறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறாருங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் ஒரு சாமுவேலுடைய மரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கடைசியாக மரணம் அடைந்ததை நீங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேலில் 25வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி 25ஆம் முதல் வசனத்தில் சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலில் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய வளவிலே அவனை அடக்கம் பண்ணார்கள். தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ தாவீது வந்து அந்த தாவீதை தான் போட்டிருக்கு, சவுலை காணலை. அப்போ பாருங்கள், எப்படிப்பட்ட மரணத்தின் மத்தியில் கூட அவரை வந்து தகப்பனாக மதித்து அவரை வச்சுருந்தார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் யார் நம்ம தேர்ந்தெடுக்கிற, நமக்காண்டி ஒரு பேசுகிற, நம்மளை போல இந்த சாமுவேலை போல நம்மளுக்கு ஒரு ஆள் தந்திருந்தாருன்னா ஆண்டவர் வந்து அதுக்கு நம்ம உண்மையுள்ள பிள்ளைங்களாக இருந்தோம்னாக்கி அவங்க சொல்கிற வழியில் நம்ம நடந்து செல்லும் பொழுது நிறைய காரியங்கள் தவறு பண்ணாமல் நம்ம நடக்க முடியும். அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு ஆண்டவர் தரதுக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய வளர்ந்து நமக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசிகள், அந்த மாதிரி காரியங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடியவங்களா ஆண்டவர் நமக்கு தரதுக்கு நம்ம அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வளர்த்து அப்படி இந்த மாதிரி வளர்ந்துலாம் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நமக்காக ஆண்டவர் வந்து ஒரு அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்கு எனக்கும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்கிற ஒரு கூட்டத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா எப்படி எங்களுக்கு உதவி செய்வார், எங்களுக்கு எப்படி கற்றுத்தருவார் அப்படிங்கக்கூடிய காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வதுக்கு இன்றைக்கி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் அப்படி காரியங்களை செய்வார்னு சொல்லி பார்க்கலாம். அப்போ உண்மையுள்ள காரியங்களை செஞ்சு உண்மையாக இருந்த ஒரு
சாமுவேலை போல் நம்ம வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் பேசினார், ஆண்டவர் பேசி எப்படி நடத்தினாருங்கிறத ஆண்டவர் பேசி கூப்பிட்டு நடத்தும் பொழுது அவருடைய வயசு பார்த்திங்கன்னாக்கி நம்ம ஒரு 12 வயசில் போனார்னாக்கி 30 வயசு பக்கம் ஒரு 17 வருஷம் அவருடைய 20 வருஷங்கிறதுல அவர் வந்து அந்த இடத்துல இருந்து தான் வந்திருக்காரு. அப்போது நம்ம எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து நான் ஆலயத்தில் இருந்தேன், இப்படி அசுத்தமான காரியங்களில் நான் இருந்தேன், அதனால் நான் வந்து இப்படி தவறி போயிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து தவறு. ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தார்னா எந்த காரியத்திலையும் நம்ம தவறி விடவே மாட்டோம். அதுக்கு இந்த சாமுவேல் ஒரு சாட்சி. அந்த சுத்தமான பிள்ளைகள் மத்தியில் தான் வந்து 20 வருஷம் வாழ்ந்திருக்காரு. அதுக்கு பிறகு தான் அவர் தீர்க்கதரிசியாக மாறி அவர் ஆண்டவர் பேசி அவர் வழி நடத்துனதை நீங்கள் பார்க்கலாம். அவர் வந்து நியாயம் விசாரிக்கிறதுக்கு அந்த வயசு வந்தவுடனே போகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு 32 வயசுக்கு பக்கம் ஆயிடுது. ஆகும்பொழுது தான் அவருக்கு வந்து இந்த இடத்துல வேலையை கொடுத்து அவர் வந்து வேலையை ஒன்றுனா செய்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெபிக்கிறாரு, எந்த இடத்துலையும் ஜெபிக்கிறாரு. எந்த இடத்துலையும் வந்து இஸ்ரேல் மக்கள் சொல்லும்பொழுது தான் ஜெபித்து அவர் வந்து மக்களை வந்து நடத்துகிற ஒரு காரியத்தை செஞ்சார். அதனால் மக்கள் வந்து எப்போவுமே சாமுவேலை குறைய சொல்லாதபடி அவர் சாட்சியாக வாழ்றதுக்கு சாட்சி சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற ஒரு சாமுவேலை போல் நம்முடைய பிள்ளைங்கள் இருக்கணும், நாம் இருக்கணும், நமக்கு முன்மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், மற்றவங்களுக்கு சாட்சிகளாக நீ இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை வழி நடத்தணும்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கணும். நம்மளோட பேசி நடத்தும் பொழுது நம்ம கடைசி வரை நம்ம அவருக்கு உண்மையுள்ள பிள்ளைங்களா அவர் நடத்தக்கூடிய காரியங்களை தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் வந்து நம்ம உண்மையுள்ளவராக இருந்து நம்ம நடத்தப்பட நம்ம அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்தோம்னாக்கி நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். இப்போ நீங்கள் ராஜாவாக்குனது முதல்ல வந்து சவுலை வந்து ராஜாவாக்குனது 1 சாமுவேல் 10:1, தாவீத ராஜாவாக்குனது 16 13வது வசனத்தில் அவர் வந்து அபிஷேகம் பண்ணுறாரு. இதெல்லாம் நீங்கள் குறித்து படிங்க. நிறைய காரியங்கள் கற்றுக்கொள்ள முடியும். சாமுவேலை பற்றி நிறையா படிக்கும் பொழுது அவர் எப்படி வழி நடத்தப்பட்டார், எப்படி நடந்தார், எவ்வளோ காரியங்கள் செஞ்சார், எவ்வளோ யுத்தத்துக்கு போனார், எப்படிலாம் ஜெயித்தார், எப்படி ஆண்டவர்கிட்ட ஜெயித்து ஆண்டவர் நடத்தினார் அப்படிங்கிறத நம்ம தியானிக்கும் பொழுதே நம்மளையும் அப்படி நடத்தணும்னு சொல்லி இன்றைக்கி அர்ப்பணித்து நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் நம்மளையும் நடத்துவார். ஜெயிப்போம். வாழ்வே நீதானையா, பிரசன்னத்தால் நிறையும் ஐயா, வாழ்வே நீதானையா, உம் பிரசன்னத்தால் நிறையும் ஐயா, அமர்ந்திடுவேன் உம் பாதமே, உம் சித்தமே செய்திடுவேன், அமர்ந்திடுவேன் உம் பாதமே, உம் சித்தமே செய்திடுவேன், வாழ்வே நீதானையா, உம் பிரசன்னத்தால் நிறையும் ஐயா. ஆம் சுவாமி, எங்கள் வாழ்நாளில் முழுவதுமாய் ஆண்டவரை நீங்கள் உங்கள் பிரசன்னத்தினால் நினைத்து நடத்தும் பொழுதுதான் நீங்கள் அழைத்து நடத்தின இந்த சாமுவேலை போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்க கிருபை செய்யுங்க. உலகத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை மறித்த இந்த சாமுவேலை யாரும் குறை சொல்லாதபடி ஆண்டவரை நடந்தாரே. இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய எங்களுக்கு நீங்கள் ஆண்டவரை உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவருக்கு உதவி செய்த தேவன் எங்களுக்கும் உதவி செய்ய பலமுள்ளவராக இருக்குது என்று நாங்கள் இந்த நாட்களிலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு ஆண்டவரே அசுத்தம் உள்ள இடத்திலே நாங்கள் இருந்தாலும் தேவ பிரசனம் எங்களை சுற்றிலும் பாதுகாக்கிறதுபடியால் நாங்கள் அந்த இதிலேருந்து ஆண்டவரே நாங்கள் தகப்பனே உமக்கு பிரியமான பிள்ளைகளை நாங்கள் வாழ முடியும் என்று முன்மாதிரியை எங்களுக்கு சுட்டி காட்டி எழுதி வைத்திருந்த வேதாகமத்துக்காக நன்றி. இந்த மனிதனுக்காக நன்றி சுவாமி. வாழ்ந்து காட்டின அந்த ஆண்டவரே சாமுவேலுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. எப்படிப்பட்ட காரியங்களையும் ஆண்டவரே கூட இருந்து நீங்கள் நடத்தினீரே, கடைசி வரை நடத்தினீரே சுவாமி. அக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து எல்லாவற்றுக்கும் அர்ப்பணித்து உம்முடைய சித்தத்துக்கு செய்ய ஆண்டவரை அர்ப்பணித்த அந்த அன்னால் கொடுத்த அந்த பிள்ளை எவ்வளோ அருமையாக நீங்கள் நடத்துனீங்க சுவாமி. அப்படி எங்களுடைய பிள்ளைகளையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் நடத்துங்க. உங்களுடைய வல்லமுள்ள கருத்துக்களை எங்களை நடத்துங்க. நீங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்முடைய கரங்களை நடத்துவதை அநேகர் கண்டுகொள்ளத்தக்கதாய் அவர்களும் உமக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாய் எங்களுடைய வாழ்க்கை இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அந்த நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவரை அர்ப்பணிக்கிற சுவாமி. அர்ப்பணிக்கிற ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய அதிசயங்களை செய்து நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. நீங்கள் உங்களுக்கு சித்தம் என்னவோ அதை நீங்கள் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில செய்ய நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை நீங்கள் எதை நோக்கி பார்க்கும்
பொழுது நாங்கள் ஆண்டவரே உண்மையே நோக்கி பார்த்து உம்முடைய பாத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அதற்கு நாங்கள் அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. குறைகளை நிறைவாக்குங்க. எத்தனை பெரிய ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து ஆண்டவரே உமக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாட்களில் அப்படியே எங்களோடு பேசுகிற வசந்தத்துக்காக நன்றி சுவாமி. இந்த வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நாங்கள் உமக்கு பிரியமான வாழ்க்கையாக வாழ்ந்து இந்த சாமுவேலை போல நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்துக்கு வர எங்களுக்கு கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அதை கண்டு மகிழவும் பிள்ளையுடைய வாழ்க்கையில் நாங்கள் கண்டு மகிழவும் அந்த அந்நாள் கண்டு மகிழ்ந்தது போல எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்து வழிநடத்த போறதுக்காக நன்றி செலுத்துறோம். கரம் பிடித்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் ஜெபத்துக்கு பயிர் கொடுத்தபடியா நன்றி. மறுபடியும் அவருடைய சமூகத்தில் வருமுறை எங்களை காத்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிகரமாய் எல்லாம் நமக்கு செலுத்துகிறேன். ஏசு ரஜன் நான் ஜெபங்களும் நல்ல பிதாவே.